நெப்போட்டிசமா? என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? as I am suffering from vaccine. ஓகே. ஹலோ வணக்கம். ஹலோ எவ்ரிவன், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். கொஞ்சம் லாங் லீவ் ஆயிடுச்சு இந்த வருஷம். ஆமா, ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் வீடியோவே 6ஆம் தேதி தான் ஷூட் பண்றோம். இது எப்போ எடிட் ஆகி எப்போ உங்களுக்கு வர போதா எனக்கு தெரியாது. நீங்க இந்தியாவே போயிட்டு வந்துருவீங்க. அந்த கேப்ல போட்டு ஃபில் அப் பண்ணிரு. ஸோ ஹோப் திஸ் நியூ இயர் பிரிங்ஸ் ஆல் த வெல்த் அண்ட் ஹெல்த் டு எவ்ரிவன். வெல்த் அண்ட் ஹெல்த் செய்யறதோ ரைமிங்ல அடிச்சிட்டேன். இன்னைக்கு நேசிப்பாயா. ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறது எல்லாமே புது ட்ரெயிலர் இருக்கு. யாருமே எல்லாம் தெரியாத ஆல்பம் இருக்கு. நீ நேசிப்பாயா வந்துட்டு நல்லா தெரியாதுதான் மாதிரிட்ட பில்லா டைரக்டரா விஷ்ணுவர்தனோட இல்ல ஹீரோலாம் சொல்றேன். ஹீரோ யாரு தெரியுமா? அதர்வாவோட தம்பி ஆகாஷ் முரளி பையன். முரளி பையனும் சங்கர் பொண்ணும் சேர்ந்து நடித்த படம். சும்மாவே நம்மள வந்துட்டு ஒருத்த கமெண்ட் போட்டானு. என்ன போட்டான்? நம்ம சாய் அபியங்கருக்கு அப்பா அம்மாவை பத்தி சொன்னதுக்கு அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. தெரியாம அந்த வார்த்தையை சொல்லிட்டேன்டா. இது யாரும் தெரியுமான்னு ஒருத்த கேட்டு விட்டா நீயும். அதுக்கு வந்து அந்த வீடியோல என்னென்ன கேக்குறாங்க இந்த வீடியோல. ஆனா எனக்கு இப்பதான் தெரியும் அதர்வாக்கு ஒரு தம்பி இருக்கு. ஆமா, அதர்வா தம்பி தான் ஆகாஷ் முரளி. இது முன்னுக்கு படம் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம். இது அதுல ஒரு லாஜிக் வேற இருக்கு. அவங்க மாமனார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. ஓ ஓகே. அதாவது அந்த ஹீரோட அவரோட மாமனார். நெப்போட்டிசமா? எப்படி சொன்னாலும் இந்த படத்துக்குள்ள இது மட்டும் தான்டா இருக்கு. நான் சொல்லல, இது காமெடில போடுவாங்க. ஓ இப்படி சொல்றீங்களா? அதர்வாவோட தம்பின்னு சொல்ல முடியல, சங்கரோட பொண்ணுன்னு சொல்ல முடியல, முரளியோட பையனும் சொல்ல முடியல, ப்ரொடியூசர் அவரோட மாமனார்னு சொல்ல முடியல. வேற என்ன? இப்படிதான் இந்த படத்தை சொல்றது. எப்படியோ வச்சுக்கோங்க. நேசிப்பாயா. லெட்ஸ் see what it brings to the table. சிவபுரட்டா தான் மாமனார். அர்ஜுன், இல்ல நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம் நினைக்கிறியா? பிரிஞ்சிருங்க. படம் முடிஞ்சு. ஒரு வார்த்தை சொல்லு. I'll stop the world for you. You always make me happy. இன்னொரு வாட்டி உன் வாயில ஐ லவ் யூன்னு வரக்கூடாது. I love you. ஆனா பாக்க இது ஒரு ஹீரோ மாதிரி இருக்கு. யாருங்க தெரியல. இது ஹீரோ மாதிரி இருக்கு. பட்டன் பாக்க. ஓகே சாரி, கொஞ்சம் டிஃபரெண்டா தான் ட்ரை பண்ணானே. சங்கர் பார்க்கணும்னா முடியாதா விட்டுரு. இல்ல தூமாட்டே கிளம்ப சொல்லும்போது சட்டை போட்டு போப்பா. ஐயோ, இந்தியன்ஸ் உங்களுக்கு பங்க்சுவாலிட்டிக்கு என்ன பிரச்சனை? இவங்க தானே அந்த இதுல இருப்பாங்க. ஆன் தி வேல தான் பிரச்சனை வரும். அதெல்லாம் முடிச்சா நம்ம வருவோம். பாவக்கதை. இது அது ஒரு டயலாக் ரொம்ப அப்படியே மறந்துட்டேன். நல்லபடியா ஊரு போய் சேரு. இவரே ஃபைனல் குஷ்பு பின்னாலப்பி. கல்யாணம் பண்ண பிடிக்கலன்னு சொல்லு. சொல்லல, இப்ப வேணாம்ன்ற. I just want some space. ஏய், என்னடி எப்ப பார்த்தாலும் ஸ்பேஸ் பேசிட்டு? Okay, break up. sad. நான் எங்க இருக்க முடியல, பயமா இருக்கு. விக்ரம் எந்த ப்ராப்ளம்னால பெரிய முடிவை எடுத்தீங்களோ அதே ப்ராப்ளம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காணாம போயிடும். ஆனா நீங்க எடுத்த முடிவு அப்படியே இருக்கும். இத நீ செம்ம செய்யுங்கள. பையன் இறந்துட்டா போல இருக்கு. அதுக்கு காரணம் அவன் தான் போல இருக்கு. வேற கதை எப்படி கொண்டு போய் அவளா இருக்காரு. நேசிப்பாயா மாட்டேன். film by Vishnu. Wow. ஓகே தான். கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. லவ் ஸ்டோரி ஃப்ரம் விஷ்ணுவர்தன். அதுவே ஒரு புதுசான ஃப்ளேவர் மாதிரி தான் இருக்கு. விஷ்ணுவர்தன் படம்லாம் ஐ லைக் தட். அவரோட அந்த the way of his storytelling, it will be very nice actually. அது நல்லா இருக்கும். இந்த பில்லாலையும் சரி, he shows மலேசியாவே அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாரு. ஆமா, அதே the way that he portrayed the story also, it looks so fresh, you know.
கதை வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப ரிவீல் பண்ணல. பட் ஒன் இன்சிடென்ட் இஸ் ஹேப்பனிங். ஸோ நார்மல் கப்புள், ஒன் இன்சிடென்ட் ஹவு இட் அஃபெக்ட்ஸ் தெம் அண்ட் ஹவு இட் டர்ன்ஸ் their லைஃப் இன்டு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பார்க்குறப்ப எனக்கு அதான் தோணுது. அதித்தி சங்கர் செய்கிற ஏதோ ஒரு காரியம் குஷ்புவோட வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்து அது மூலயமா ஒரு ஒரு லாஸ் அவங்களுக்கு ஏற்பட்டு அது மூலயமா ஜெயிலுக்கு போகிறாலோ என்னமோ சம்திங்லா. ஐம் ஜஸ்ட் டேக்கிங் பிட்ஸ் அண்ட் பீசஸ் அண்ட் நானா நினச்சிக்கிறேன் இப்படி இல்லாமையும் இருக்கலாம். ஆமாம். பட் நல்லா தான் இருக்கு. I just feel it will be a decent film lah, you know. ஆமாம். Story wise Vishnuvardhan won't compromise for sure. Acting wise also actor okay. I don't say it's a bad performance but I can see lah, you know. நான் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலையே. அதுதான் அதெல்லாம் அவர் இந்த வீடியோ பார்த்தா மனசு அப்படி சொல்லல. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தாங்க இருக்கு மிஸ்டர் ஆகாஷ் முரளி. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இதை தானே நான் என்ன சொல்றேன். யுவன் சங்கர் மியூசிக் போட்டிருக்காரு, சொல்லவே இல்லை. பின்னாடி அவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு பாடிக்கலாம் இருந்தாரு. அவரை பத்தி நீங்க எதுவும் சொல்லல. சொல்லுங்க, நம்ம ட்ரக் டீலர் பத்தி கொஞ்சம் பேசுங்க. ஐயோ, ஆக்சுவலி எனக்கு தெரியும் இது யுவன் மியூசிக்னு. ஏன்னா ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு, அது ரிலீஸ் பண்ணப்போ அந்த இது நான் கேட்டேன். அதுதான் அந்த என்னோட பேஜில் கூட அந்த ப்ரொமோக்கு அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு இதெல்லாம் சொன்ன கீழே வேற வந்து எப்படா என் தலைவர சொல்லுவீங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஆமாம், நீங்க சொன்னதான் நோட்டீஸே பண்ணேன். ஹேஷ்டாக் யுவன் ஃபாரெவர்.